Hey guys, welcome to our channel தொப்பியக்கா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். இது எனக்கு எங்க மாமியார் சொல்லி கொடுத்த ரெசிபி. டேஸ்ட் சும்மா செம்தியா இருக்கும். மதுரை ஸ்டைல் மாசான முட்டை மாஸ். என்ன செஞ்சிருவோமா? வாங்க. கடாயில கொஞ்சமா தேங்காய் ஊத்திக்கணும். தேங்காய் எதுக்காக ஊத்துறோம்னா சம்டைம்ஸ் முட்டையோட மஞ்சக்கருல இருந்து வாசனை வருமாமா. அந்த ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக தேங்காய் ஊத்திக்க சொன்னாங்க எங்க மாமியார். அப்புறம் கொஞ்சமா சோம்பு, கொஞ்சமா ஜீரகம். அந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். இதை விட உங்களால் இன்னும் நல்லா ஃபைனாக சாப் பண்ண முடியும்னா நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறம் 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் 6லேருந்து 7 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி போட்டுக்கிட்டேன். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். இப்போ பூண்டு நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நான் பெரிய சைஸு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். உங்களால் எந்த அளவுக்கு சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வணங்கிடும். தக்காளி ஓரளவுக்கு தான் வணங்கணும். தக்காளி ஓரளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறம் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், நான் 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிட்டேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இது நல்லா வணக்கி விடணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடணும். இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். அப்புறம் நான் உப்பு போட மறந்துட்டேன். உப்பு முன்னாடியே போட்டிருக்க வேண்டியது. இப்போ தான் உப்பு நான் போடுறேன். உப்பு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவைக்கு அளவு மாதிரி கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலா இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மிளகு பொடி போட்டு ஒரு கை மல்லி இலையும் போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. முட்டை மாஸ்க்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. முட்டை மாஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல்ல செய்யும் போது தான் ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக வருமாம்மா. பெரிய வெங்காயத்தை நான் நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை எடுத்து அதில் போட்டு, சப்போஸ் ரொம்ப அது ட்ரையாக இருந்ததுன்னா உங்கள் மசாலா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நான் முட்டையை அவிச்சு 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முட்டைகளையும் ஆட் பண்ணி நல்லா முட்டையோட மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கொத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் தோசை கண்ணி மட்டும் தான் வச்சு கொத்திட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, கேக் செய்யும் போது வாங்கின கேக் கிட்டில் ஏதோ சிமெண்ட்டு கலவை எடுத்து பூசுகிற மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதை எடுத்து அதை வச்சு தான் நல்லா கொத்திட்டு இருந்தேன். நல்லா சூப்பராக கொத்த முடிஞ்சுது. இந்த மாதிரி கொத்தும் போது நம்ம ஊர்லலாம் பரோட்டா மாஸ்டர் கொத்து பரோட்டா கொத்துவார், அந்த மாதிரி கொத்திட்டு இருந்தேன். சவுண்ட் அப்படி தான் கேட்டுச்சு. அவ்வளோதாங்க, முட்டை மாஸ் நல்லா கொத்தி எடுத்தாச்சு. அவ்வளோதான், முட்டை மாஸ் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி இறக்கணும்னா மாசான மதுரை ஸ்டைல் முட்டை மாஸ் ரெடி. இந்த முட்டை மாஸ் தோசைக்கும் சப்பாத்திக்கும் சும்மா செம்தியாக இருக்கும். அது இல்லாத ரைஸ் கூட வெறுமனையே பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், டேஸ்ட் சும்மா செம்தியாக இருந்தது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு சேரும். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.